ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் சீக்வென்ஷியல் சர்க்யூட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் காம்பினேஷனல் சர்க்யூட்டோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ நீ நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோஸ் லான்ச் பண்ணியிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து சீக்வென்ஷியல் சர்க்யூட். ஓகேவா? காம்பினேஷனில் மேக்னிடியூட் கம்பேரட்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு ப்ரையாரிட்டி என்கோடரும் கவர் பண்ணியிருப்பேன், 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயும் கவர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கண்டினியூஷன் தான் சீக்வென்ஷியல் சர்க்யூட்க்கு என்ட்ராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸ்டார்டிங் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் காம்பினேஷன்லாம் என்ன, சீக்வென்ஷியல்னால் என்னென்னு. ஸோ காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய இன்புட்டை பொறுத்து சம்திங் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் காம்பினேஷன். பட் சீக்வென்ஷியல் அப்படிங்கிறது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் எலமெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? மெயின் விஷயம் கிளாக் பல்ஸ் அப்படிங்கிற ஒன்று சீக்வென்ஷியல் சர்க்யூட்டில் கொடுப்போம்ப்பா. ஓகேங்களா? 2 மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று கிளாக் பல்ஸு, இன்னொன்று ஃபீட்பேக். இந்த 2 மெயின் விஷயம் தான் உங்களுக்கு சீக்வென்ஷியல் சர்க்யூட். ஓகேவா? ஸோ காம்பினேஷனில் நான் என்ன கொடுக்குறேனோ, என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறனோ அது எனக்கு அவுட்புட்டாக வந்துடும். அதுலேயும் லாஜிக் கேட்டை யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுவோம். சீக்வென்ஷியலையும் அதே தான். அடிஷ்னலாக கிளாக் பல்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபீட்பேக் எடுத்து எனக்கு என்ன அவுட்புட் வேணுமோ டிசையர்ட் அவுட்புட்டை கெட் பண்ணுறது தான் எனக்கு சீக்வென்ஷியல் சர்க்யூட். ஓகே? ஸோ இதில் பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்லாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகேங்களா? ஃப்ளிப்லாப்பும் லேச்சஸும். பட் லேச்சஸ் வந்து நம்ம படிக்க மாட்டோம். லேச்சஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்லாப்பில் என்ன இருக்கோ அதே தான் லேச்சஸில் வரும். இப்போ ஃப்ளிப்லாப்பில் என்னென்ன படிப்போம்னா எஸ்ஆர், ஜேகே, டிடி இதெல்லாமே படிப்போம். அதே தான் லேச்சஸ்லேயும் வரும். பட் லேச்சஸில் வந்து டீட்டெயிலாக படிக்க மாட்டோம். ரீசன் என்ன அப்படின்னா, லேச்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் கிளாக் பல்ஸு கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு இங்கே கண்டென்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் கம்பேரிசன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் லேச்சஸ்னால் என்ன, ஃப்ளிப்லாப்லாம் என்னென்னு. ஸோ ஃப்ளிப்லாப் அப்படிங்கிறது கிளாக் பல்ஸ் கொடுத்து ஃபீட்பேக் எடுத்து நான் அவுட்புட் கெட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ளிப்லாப். 2மே சீக்வென்ஷியல் சர்க்யூட் தான். லேச்சஸும் சீக்வென்ஷியல் தான், ஃப்ளிப்லாப்பும் சீக்வென்ஷியல் தான். ஆனால் லேச்சஸில் நான் என்ன கொடுக்க மாட்டேன் அப்படின்னா கிளாக் பல்ஸு கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஃபீட்பேக் கொடுப்பேன், கிளாக் பல்ஸ் கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? எனக்கு அவுட்புட் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் அவுட்புட் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃப்ளிப்லாப்பில் வந்து 0 1 1 0 சம்திங் ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு இங்கே லேச்சஸில் என்ன ஆகும் அப்படின்னா ஆசிலேட் ஆகும். 0, அதாவது அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். 0 1 1 0 0 1 1 0 இந்த மாதிரி. அதாவது ஆசிலேட் ஆகும்போது எனக்கு இதுதான் ஃபிக்ஸட் அவுட்புட் அப்படிங்கிறத என்னால் ஃபைன் பண்ண முடியாது. அதுதான் லேச்சஸோட ட்ராபேக். ஓகேங்களா? ஸோ 2மே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேச்சஸு ஃப்ளிப்லாப் 2மே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேட்டை வச்சு தான் டிசைன் பண்ணுறோம். ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு 3 டாபிக் வந்து நீங்கள் பேசிக்ஸ் படிப்பீங்க. நம்பர் சிஸ்டமு, லாஜிக் கேட்ஸு, பூலியன் அல்ஜிப்ரா அதெல்லாம் பேசிக்ஸ் படிப்பீங்க. அதுக்கு அடுத்தது கேட்டை வச்சு நான் என்ன சர்க்யூட் டிசைன் பண்ணுவேங்கிறத தான் காம்பினேஷனலாகவும் சீக்வென்ஷியலாகவும் படிப்போம்னு சொன்னேன்னா. ஸோ காம்பினேஷன்லையும் கேட்டை வச்சு தான் நான் அவுட்புட் கொண்டு வருவேன், சீக்வென்ஷியல்லையும் கேட்டை வச்சு தான் அவுட்புட் கொண்டு வருவேன். ஸோ அப்போ சீக்வென்ஷியலில் லேச்சஸாக இருந்தாலும் சரி, ஃப்ளிப்லாப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து எப்படி பில் பண்ணுறோம் அப்படின்னா கேட்டு தான். ஓகே மேம், இங்கே என்னமா பில் ஃப்ரம் லேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றும் இல்லைப்பா, அதுவும் கேட்டு தான் இதுவும் கேட்டு தான். லேட்சில் நான் கிளாக் பல்ஸை கொடுத்தேன்னா அதுக்கு பேர் தான் என்னது, ஃப்ளிப்லாப். அவ்வளோதான். ஓகேங்களா? நான் சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சிடுச்சுன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னும் உங்களுக்கு சொல்லவே இல்லை. லேச்சஸ்க்கும் ஃப்ளிப்லாப்க்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? லேச்சஸை பொறுத்த வரைக்கும் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிகரிங்க்கு பேர் லெவல் ட்ரிகரிங்கு, ஃப்ளிப்லாப்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிகரிங்க்கு பேர் எட்ஜ் ட்ரிகரிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜேஇ லெவலில் டெஃபினட்டாக இந்த கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா லேச்சஸ் எல்லா, ஸோ அதனால் ஏன்னா இதெல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ லேச்சஸ் எல்லுனா அதில் கொடுக்கக்கூடிய ட்ரிகரிங்க்கு பேர் லெவல் ட்ரிகரிங். நான் சொன்னேன்ல இன்புட் கொடுக்குறோம், கிளாக் பல்ஸ் கொடுக்குறோன்னு. அப்போ ட்ரிகரிங்னா என்னப்பா, இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும், இப்படியே போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ட்ரிகரிங். நான் இன்னும் லெவலுக்கும் எஜ்ஜையும் டச்சே பண்ணலை. ஜஸ்ட்டு ட்ரிகரிங்னா நான் இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்னது இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் ட்ரிகரிங்கு. அப்படின்னா லெவல் ட்ரிகரிங்னா என்ன, எட்ஜ் ட்ரிகரிங்னா என்ன? லேச்சஸில் லெவல் கொடுக்குறோம், ஃப்ளிப்லாப்பில் எட்ஜஸ் கொடுக்குறோம். அப்படின்னா என்னென்னா லெவல் ட்ரிகரிங்கிறது 1 0 1 0 இப்படி இது வந்து ட்ரிகரிங்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ இது 0 இது 1, இது 0 இது 1, இது 0 இது 1. ஸோ இதுக்கு பேர் லெவல் ட்ரிகரிங். ஓகே? எட்ஜ் ட்ரிகரிங்கிறது அப்படி கிடையாதுமா, இதே ட்ரிகரிங் தான். எட்ஜ் ட்ரிகரிங்கிறது அப்பு டவுன். ஓகேவா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஒட்டு மொத்தத்தில் 2த்துக்குமே இன்புட் வந்து இந்த மாதிரி வேவாக தான் போகும். பட் லேச்சஸில் வந்து 0லேருந்து 1 1லேருந்து 0 0லேருந்து 1 1லேருந்து 0. ஸோ இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறது பேர் லேட்சு. ஃப்ளிப்லாப்பில் வந்து எட்ஜ் ட்ரிகரிங்காக போகும். ஓகேங்களாப்பா? அதுக்கு அடுத்தது இதோட கண்டினியூவேஷன் இங்கே இருக்குது பாருங்கள்.
ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், லேச்சஸ்னால் என்ன, ஃப்ளிப்லாப்னால் என்னங்கிறத சொல்லிட்டேன். எப்படி ஒர்க் ஆகுது ஜென்ரலாகவே சொன்னேன். ஃப்ளிப்லாப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் டிவைஸ், அதாவது இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 1 பிட் மெமரி எலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் லேபில் வந்து நமக்கு வைவாவில் கேட்பாங்க. ஓகேங்களா, ஃப்ளிப்லாப்புங்கிறது என்னப்பா அப்படின்னா 1 பிட் மெமரி எலமெண்ட். ஸோ ஒவ்வொரு பிட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் ஃப்ளிப்லாப். பட் லேச்சஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்னா, நான் கொடுக்கக்கூடிய அவுட்புட்டு எனக்கு என்ன ஆகும், டிலே ஆகி வரும். ஸோ அதுதான் பஃபர். ஆனால் அதுவுமே கரெக்டாக எனக்கு வராது. இப்போ நான் 0ன்னு கொடுக்குறேன்னா 0 வரும், உடனே 1ன்னு மாறும், திருப்பி 0ன்னு மாறும், திருப்பி 1ன்னு மாறும். புரியுதுங்களா? ஸோ அதனால் இது பஃபராக ஆக்ட் ஆகுது, இது 1 பிட் மெமரி எலமெண்ட்டாக ஆக்ட் ஆகுது. இது ஒன்று. இன்னொரு விஷயம், இதில் என்ன இருக்குது, 2 ஸ்டேட் கொடுத்துருக்காங்கப்பா. அது என்ன ஸ்டேட்டுனா சொன்னல, 0லேருந்து 1, 1லேருந்து 0. ஸோ அதனால தான் இது என்னவா ஒர்க் ஆகுதுன்னா பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டராக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இந்த வார்த்தை என்ன மேம் அப்படின்னா, ஏற்கனவே இப்போ தானே சொன்னேன். அதாவது லேச்சஸில் அவுட்புட்டுன்னு ஒன்று என்னால் ஃபைன் பண்ணவே முடியாதுன்னு சொன்னல, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அவுட்புட் கேனாட் ப்ரிடிக்ட் இன் லேச்சஸ், ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கிறதுனால. பட் என்ன அப்படின்னா, ஃப்ளிப்லாப்பில் என்னோட அவுட்புட்டை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களாப்பா? ஸோ இதுதான் லேச்சஸ்க்கும் ஃப்ளிப்லாப்க்கும் உள்ள கம்பேரிசன். அதுக்கு அடுத்தது ட்ரிகரிங் என்னங்கிறத சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ட்ரிகரிங் அப்படிங்கிறது வந்து நான் கொடுக்கக்கூடிய வேவ் ஃபார்ம், இன்புட் வேவ் ஃபார்ம் தான் அது எப்படி ட்ரிகர் ஆகுது அப்படின்னு. அதுக்கு அடுத்தது இப்போ லேச்சஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க, எஸ்ஆர் ஜேகே. அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஃப்ளிப்லாப்க்கு தான். ஸோ ஃப்ளிப்லாப் படிக்கிறதுக்கு முன்னாடி அதில் 2 டைம் இருக்குப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் ரேஞ்சு கேட்பாங்க, அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 டைம் என்னென்னா செட்டப் டைமு, ஹோல்டு டைம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை படிச்சிங்கன்னா புரியும். ஸோ டைம் அப்படின்னாலே என்னென்னா, அட் அ டைமில் நான் எல்லாத்தையும் லான்ச் பண்ணணும்ப்பா. இப்போ ஃப்ளிப்லாப்னா இது தானே என்னோடய ஃப்ளிப்லாப்பு, இதுதான் என்னோடய ஃப்ளிப்லாப். ஓகேவா? இதில் நான் என்ன கொடுப்பேன்னு சொன்னேன், சீக்வென்ஷியல் சர்க்யூட்டில் மட்டும் நான் ஸ்பெஷலாக கிளாக் பல்ஸ் கொடுப்பேன்னு சொன்னேன். ஸோ இன்புட்டு கிளாக் பல்ஸ் ரெண்டையும் நான் அட் அ டைமில் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ செட்டப் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது கிளாக் பல்ஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து இன்கமிங் டேட்டா வந்துடுச்சு அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கொடுக்கறதுக்கு. ஹோல்டிங் டைம் அப்படிங்கிறது எனக்கு கிளாக் பல்ஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்கமிங் டேட்டா அதோடு வர்றதுக்கு ஹோல்டிங் டைம். ஒட்டு மொத்தத்தில் நான் அட் அ டைமில் கிளாக் பல்ஸையும் கொடுக்கணும், இன்புட்டையும் கொடுக்கணும். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய டைமுக்கு பேர் தான் செட்டப் டைமு, ஹோல்டு டைம். ஸோ ஹோல்டு டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு கிளாக் பல்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன்னா என்ன, நான் கொடுக்கக்கூடிய இன்புட் ஜேகேவாக இருந்தால் ஜேஎன்கேங்கிறது எனக்கு இன்புட். ஓகேங்களா? ஸோ அந்த இன்புட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போ இன்புட்டும் கிளாக் பல்ஸும் ஒன்றா போகணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், கிளாக் பல்ஸை ஹோல்டில் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு பேர் தான் ஹோல்டிங் டைம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2 டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் செட்டப் டைம் அப்படிங்கிறது கம்பல்சரி ஹோல்டிங் டைமை விட உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கணும். ஏன்னா ரேஞ்சே பார்த்தீங்கன்னா செட்டப் டைமுக்கு 50 நானோ செகண்ட். அதாவது ஒன்றும் இல்லைப்பா, இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஃப்ளிப்லாப்பில் இன்புட் கொடுக்குறீங்களா, கிளாக் பல்ஸ் கொடுக்குறீங்க, இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா அட் அ டைமில் ஒன்றா போகிற அளவுக்கு டைமை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதாவது எனக்கு இன்புட் முன்னாடி வந்துடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், செட்டப் டைம் செக் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஹோல்டிங் டைம் அப்படின்னா கிளாக் பல்ஸ் முன்னாடி போகுதுன்னா கிளாக் பல்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இன்புட்டை ஒன்றா அட் அ டைமில் கொடுக்குற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், செட் பண்ணி வச்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ செட்டப் டைமோட ரேஞ்ச் வந்து எனக்கு 50 நானோ செகண்டு, ஹோல்டு டைமோட ரேஞ்ச் வந்து உனக்கு 10 to 20 நானோ செகண்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா கிளாக் பல்ஸுக்கு அப்புறம் இன்புட்டுங்கிறது உடனே வந்துடும். ஸோ அதனால் அது ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? அதனால் உனக்கு செட்டப் டைம், ஸ்டார்டிங் டைம் தான் நீ என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு டேக்கிங் டைம் தான் உங்களுக்கு 50 நானோ செகண்ட். ஸோ இந்த கண்டிஷனை விட்டுறாதீங்க. ஸோ செட்டப் டைம்ங்கிறது உங்களுக்கு ஹோல்டிங் டைமை விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃப்ளிப்லாப்பு என்னங்கிறத பார்த்தாச்சு, அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்தாச்சு. ஃப்ளிப்லாப் ப்ராசஸ்க்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய 2 டைமு, அதுக்கான ரேஞ்ச் என்ன, இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது தான்ப்பா மெயின் விஷயம். 4 ஃப்ளிப்லாப் இருக்குது. என்னென்ன ஃப்ளிப்லாப்னா எஸ்ஆர், ஜேகே, டிடி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது 4மே ஃப்ளிப்லாப்போட டைப்ஸ் கிடையாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, டைப்ஸ் கிடையாதுமா. ஒவ்வொரு ஃபெயிலியர் மாடலை அப்டேட் பண்ணி வந்த அடுத்த அப்டேட்டட் வெர்ஷன் தான் அடுத்தடுத்த ஃப்ளிப்லாப். ஸோ அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு வந்தது எஸ்ஆர், அதுக்கு அடுத்தது வந்து ஜேகே, அதுக்கு அடுத்தது மாஸ்டர் ஸ்லேவ். அதாவது ஜேகேவே என்ன சொல்லுவாங்கன்னா மாஸ்டர் ஸ்லேவ் ஜேகே ஃப்ளிப்லாப்புன்னு சொல்லுவாங்க. ஜேகேக்கு அடுத்தது டி, அதுக்கு அடுத்தது தான் டி. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஓகே. ஸோ அப்போ எஸ்ஆர், ஜேகே, டி, அதுக்கு அடுத்தது தான் டி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எஸ்ஆர் ஃப்ளிப்லாப்பை பார்க்கலாம். எஸ்ஆர் ஃப்ளிப்லாப் அப்படின்னா என்னது, இன்புட்டு எஸ்ஸும் ஆரும். இதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அத்தனையும் இம்பார்ட்டன்ட்பா. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளிப்லாப் நம்ம எப்படி காம்பினேஷனல் சர்க்யூட்டில் எப்படி படிப்போம், நமக்கு அந்த தியரி
அந்த கான்செப்ட் அதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ ஹாஃப் ஆர்டர்னால் என்ன படிப்போம்? ஹாஃப் ஆர்டருங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான லாஜிக்கல் டயக்ராம் என்ன, லாஜிக்கல் டயக்ராம் இல்லை தப்பு, ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள், அதுக்கப்புறம் கே மேப் போட்டு லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷனு, அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லாஜிக்கல் டயக்ராம் வரைவேன். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக இப்படி தான் ஹாஃப் ஆர்டர் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு புக்கில் இருக்கும். அங்கே என்ன படித்தோமோ அதே தான் இங்கேயும் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் கொடுத்துருக்க அத்தனையுமே இம்பார்ட்டன்ட்பா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் ஃப்ளிப்லாப். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு இதில் முக்கியமான இன்னொரு விஷயத்த சொல்ல விட்டுட்டேன். இங்கே கியூ பார்னு 2 விஷயம் இருக்குது. ஓகே மேம், நீங்கள் எஸ்ஆரில் வந்து எஸ்ஆர்னு 2 இன்புட்டு, கிளாக் பல்ஸ் ஒன்று கொடுக்குறோம், மொத்தம் 3 இன்புட்டு, அது கரெக்டாக இருக்குது இந்த சைடு. இங்கே எப்படி மேம் 2 வருது? ஏன்னா காம்பினேஷனில் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்காக மேம் ஹாஃப் ஆர்டரில் 2 சம்மு கேரி வருதுன்னு அப்படி கேட்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அவுட்புட்னு ஒன்று தான் எடுத்தோம். ஓகேங்களா? பட் இங்கே என்ன கியூ பார்னு வருது அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா கியூனா கியூவோட இப்போ 0ன்னு வந்தால் 1ன்னு வரும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆக்சுவலாக வந்து இதோட ரியல் மீனிங் என்ன அப்படின்னா ஃபீட்பேக்குன்னு ஒன்று கொடுக்குறேன்னா, ஓகேவா, ஃபீட்பேக்குன்னு ஒன்று கொடுக்குறேன்ல, ஸோ ஃபீட்பேக் கொடுத்து எனக்கு அடுத்த ஸ்டேட் அவுட்புட் வருது பார், அதுதான் எனக்கு கியூ பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எனக்கு இங்கே அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்லாப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் ஸ்டேட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்னு 2 அவுட்புட் வரும். ப்ரெசன்ட் ஸ்டேட்டுங்கிறது வந்து எனக்கு கியூவாக இருக்கும், கியூ பார் அப்படிங்கிறது எனக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேட். அது எப்படி வரும் அப்படின்னா ஃபீட்பேக் கொடுத்து திருப்பி கெட் பண்ணுறது தான் எனக்கு கியூ பார். ஸோ கியூ என்ன கொடுக்குறோனோ அதுக்கு உல்ட்டாவாக தான் எனக்கு கியூ பார் வரும். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்லியிருக்கேன். அப்போ எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்னு 2 இன்புட்டு பேரலாக கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம், அவுட்புட் வந்து கியூ பார்னு எடுக்கிறோம். கியூ பார்னா என்னங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ கியூ பார் அப்படிங்கிறது அவுட்புட், அதை சொல்லிட்டேன். ஓகே, ஏற்கனவே சொன்னேன் ஃப்ளிப்லாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டு தான் டிசைன் பண்ணுறோன்னு. இப்போ எஸ்ஆர் ஃப்ளிப்லாப்பில் மேம் அப்போ எல்லா ஃப்ளிப்லாப்பும் ஒரே மாதிரி தான் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும்ப்பா. ஆனால் ஃபீட்பேக்கு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ஸோ இது டிசைன் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் மாறி வரும். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் அப்டேட்டட் வெர்ஷன் தானே கண்டுபிடிக்கிறோம். இப்போ எஸ்ஆரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கேட் இருக்குது, அண்டு கேட் இருக்குது. ஓகே, அண்டு கேட்டை எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா இல்லைப்பா, இது நார் கேட்டுக்கு கொடுக்குறோம், திருப்பி ஃபீட்பேக் எடுக்கிறோம், ஃபைனலாக அவுட்புட் எடுக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து லாஜிக்கல் டயக்ராமு. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது மேம் அப்போ நீங்கள் கேட்கக்கூடாது மேம் அப்போ ட்ரூத் டேபிள்லேருந்து நம்ம லாஜிக்கல் டயக்ராம் கொண்டு வர முடியாதா, ஏன்னா காம்பினேஷன் அப்படி தானே பண்ணோம், இப்போ கூட நீங்கள் அதை தானே சொன்னீங்க அப்படின்னா, இல்லைம்மா முதல்ல எஸ்ஆர் ஃப்ளிப்லாப்பை டிசைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு கேட்டை வச்சு நான் டிசைன் பண்ணிடுறேன். டிசைன் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன கொடுக்குறேனோ என்ன வருதோ அதை தான் நான் ட்ரூத் டேபிளாக மேக் பண்ணுறேன். மேம் நீங்கள் என்ன காம்பினேஷனுக்கு ஒரு மாதிரி சொல்கிறீங்க, சீக்வென்ஷியலுக்கு ஒரு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்பினேஷனலுக்கு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ இதை கொடுத்தா இது தான் வரும். 1+1ன்னு ஆட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு 10 தான் வரும். அப்போ அதோட சம் வேல்யூ வந்து உங்களுக்கு 0ன்னு கேரி வேல்யூ 1 தான் வரும். ஸோ அதனால் நான் ட்ரூத் டேபிள் மேக் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கே அப்படி கிடையாது. ஸோ டயக்ராம் இங்கே என்ன கொடுக்குறோனோ அதை கொடுத்துட்டு அதுலேருந்து நான் ட்ரூத் டேபிள் செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் என்ன பண்ணிடுவேன், கிளாக் பல்ஸ் 0ங்கிறப்ப கன்சிடரே பண்ணக்கூடாது, கிளாக் பல்ஸ் 1ங்கிறப்ப தான் நம்ம ட்ரூத் டேபிளே கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இப்போ கிளாக் பல்ஸ் நான் இங்கே 1ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் எனக்கு எத்தனை இன்புட்டு, 2 இன்புட், எஸ்ஆர்னு 2 இன்புட்னா பாசிபிலிட்டி கண்டிஷன் எத்தனைப்பா, எனக்கு 4 வருமா, என்னென்ன வரும், 0 0 0 1 1 0 1 1. ஓகே, அப்போ நான் கிளாக் பல்ஸை கொடுத்துட்டு இந்த 4 கண்டிஷனுக்கு என்ன அவுட்புட்னு நான் கண்டுபிடிக்கணும்ப்பா. இதுதான் விஷயம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா 0 0ன்னு கொடுக்குறேன்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா, இங்கே பாருங்கள், என்னோடய அடுத்த ஸ்டேட்டுக்கு என்னோடய ப்ரெசன்ட் ஸ்டேட் என்ன இருக்கோ அதே தான் வரும். ஓகே, ரீசன் என்ன, நான் இன்புட்டே கொடுக்கல, 0 0ன்னு கொடுக்குறேன். அப்போ அங்கே என்ன இருக்கும், இன்புட் வர வரைக்கும் ஹோல்டிங் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட் பேரும் ஹோல்டிங் ஸ்டேட்டு, அவுட்புட்டும் எனக்கு என்ன வரல, அங்கே நான் ப்ரெசன்ட் ஸ்டேட் என்ன இருக்கோ அதே தான் வரும். அப்போ அங்கே 0ன்னு இருக்குதுன்னா அங்கே 0, நெக்ஸ்ட் ஸ்டேட்லேயும் எனக்கு 0 தான் வரும். ரீசன் என்னென்னா எனக்கு எஸ்ஆர் இன்புட் ரெண்டுமே 0 0, கிளாக் பல்ஸ் மட்டும் தான் உள்ளே போயிருக்கு. அதனால் அங்கே ப்ராசஸ் ஆகாததுனால ஜஸ்ட் எனக்கு என்ன தான் வரும், நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட அவுட்புட் ப்ரெசன்ட் ஸ்டேட்டோட அவுட்புட்டே வரும். ஓகேவா? இந்த ஃப்ளிப்லாப் மட்டும் இல்லைப்பா, எந்த ஃப்ளிப்லாப்புக்குமே கிளாக் பல்ஸ் கொடுத்து நீ இன்புட் 0 0ன்னு கொடுத்த அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுமே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோல்டிங் ஸ்டேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களாப்பா, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது தான் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இன்புட் கொடுக்குறேன். அதாவது S0 R1ன்னு சொல்லி இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அங்கே அவுட்புட் என்ன வருதுன்னு சொல்கிறாங்க, அவுட்புட் வந்து எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு 0 வருதுன்னு சொல்கிறாங்க.
ஆக்சுவலாக இது வந்து நம்ம காலேஜில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இந்த ட்ரூத் டேபிளே எப்படி வந்ததுங்கிறத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் இங்கே உங்களுக்கு என்ன பண்ண போகிறதில்ல அப்படின்னா எப்படி 1 வந்தது எப்படி 0 வந்தது அப்படின்னு கேட்க போகிறதில்ல. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ ஓகேங்களா, இந்த ஸ்க்ரீனில் என்ன காமிச்சிருக்காங்களோ அதை தான் கொஷின் கேட்பாங்க. அதுக்கு மீறி ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. ஏன்னா ட்ரூத் டேபிள் எப்படி வந்ததுங்கிறது தெரியணும்ல. ஸோ பிளைண்டாக மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஆனால் இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சாலுமே கூட நீங்கள் ட்ரூத் டேபிள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், பைகாட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. இந்த விஷயம் எல்லாமே பைகாட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டேட் பாரேன், கிளாக் பல்ஸு இங்கே 1 கொடுக்குறேன். ஏன்னா எப்படி வந்ததுங்கிறத நான் சொல்லணும்ல, நான் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோன்னு சொல்லக்கூடாதுல பிளைண்டாக, அதுக்காக நான் சொல்கிறேன். கிளாக் பல்ஸு இங்கே நான் 1ன்னு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது எஸ்ஸோட இன்புட் வந்து இங்கே 1, ஆர் வந்து 0. நான் வந்து தேர்டு கண்டிஷன் செக் பண்ணுறேன்ப்பா ஓகேங்களா. ஒவ்வொன்றுமே நம்ம காலேஜில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் இங்கே ஜஸ்ட்டு தேர்ட் கண்டிஷன் மட்டும் செக் பண்ணி என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே அண்டு பண்ணனா உனக்கு இங்கே என்ன வரும், இங்கே 0 வரும். அண்டை பொறுத்த வரைக்கும் 1 தான் எனக்கு 1 வரும். ஸோ இந்த கேட்டோட அவுட்புட் எனக்கு 1 வரும். அதுக்கு அடுத்தது இப்போ இது வந்து எனக்கு இங்கே என்ன, இப்போ இங்கே என்ன அடுத்தது வரும், இந்த நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட்டு எனக்கு இப்போதைக்கு எந்த அவுட்புட்டுமே வந்திருக்காது. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும், இதுலேருந்து அவுட்புட் எனக்கு என்ன வரும்னா 0ன்னு வரும். ஓகே, இப்போ 0 உனக்கு என்ன அவுட்புட் வரும், ஆர் பண்ணிங்க அப்படின்னா 0 ஆர் பண்ணால் 0, நார் பண்ணிங்கன்னா எனக்கு 1. திருப்பி இந்த 1 இங்கே வருமா. ஓகே, இப்போ 1 உனக்கு என்ன வரும், 1 ஆர் பண்ணனா 0 வரும், 0வை வந்து நார் பண்ணனா எனக்கு 1 வரும். இங்கே வந்துருச்சுங்களா, வந்துடுச்சாப்பா. ஸோ ட்ரூத் டேபிளில் என்ன வருதோ எனக்கு இங்கே அவுட்புட் பக்காவாக வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் கொடுக்கணும். மேம் அப்போ இங்கே ஃபீட்பேக்கில் என்ன வரணும்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து உனக்கு என்ன வந்திருக்காது, அவுட்புட் வந்திருக்காது ஓகேவா. ஸோ அதை நான் 0ன்னு வச்சு கொண்டு போய் இங்கே வந்ததுக்கப்புறம் அவுட்புட் வந்ததுக்கப்புறம் ஃபீட்பேக் இங்கே கொடுத்து அப்புறம் இங்கே வரக்கூடிய அவுட்புட் தான் நான் என்னென்னு எடுக்கிறேன் அப்படின்னா 1ன்னு எடுக்கிறேன். ஓகேங்களாப்பா, புரியுதுங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ட்ரூத் டேபிள் வந்து 4 கண்டிஷனில் ஒரு கண்டிஷனுக்கு நான் வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ பொதுவாகவே 0 உனக்கு ஜஸ்ட் கிளாக் பல்ஸ் தான் உள்ளே போயிருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு பேர் ஹோல்டிங் ஸ்டேட். இதை நீ மனப்பாடம் பண்ணணுமா, தேவையே கிடையாது, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். 0 ரீசெட் ஸ்டேட்டு, 10 செட் ஸ்டேட்டு. ரீசெட் ஸ்டேட்னா உனக்கு என்ன வரும், ரீசெட் ஆகிடும், 0 ஆகிடும். ரீசெட்னா என்னது, 0ல் வந்து நின்றோம். அதனால தான் இது ரீசெட்டுங்கிறோம். 10ன்னு கொடுக்கும்போது தான் எனக்கு அவுட்புட் வந்து என்ன வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, Qn+1 நல்லா இங்கே பாருங்கள், இது வந்து Q பார். திருப்பியும் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். Qn+1ங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டேட். Qnங்கிறது என்னோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டு, Qn+1ங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டேட். இது ஃபீட்பேக்காக போய் எனக்கு அவுட்புட் வர்றது தான் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டேட் ஓகேவா. அந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய Q பார் அப்படிங்கிறது இங்கே என்ன வருதோ இதுதான் அவுட்புட்டாக வரும் ஓகேங்களா. ஸோ ஆனால் நம்ம எதை கன்சிடர் பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டேட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்கேயும் பாரு, கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம், இது ரெண்டும் எனக்கு இன்புட்டு. அவுட்புட்டுங்கிறது எதை கன்சிடர் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஸ்டேட்டை தான் கன்சிடர் பண்ணுறோம் ஓகேவா. அப்போ 4 ஸ்டேட்டில் 0க்கு ஹோல்டு ஸ்டேட்டு, 01க்கு ரீசெட் ஸ்டேட்டு, 10க்கு செட் ஸ்டேட்டு, 11 நான் சொன்னல ஃபெயிலியர் மாடல், அதாவது ஒவ்வொன்றோட அப்டேட்டட் வெர்ஷன் சொன்னல. ஸோ இதோட ஃபெயிலியர் என்ன அப்படின்னா இது வரைக்கும் பிரச்சனை இல்லைப்பா, ரீசெட்டு செட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் 1ங்கும் போது எனக்கு அவுட்புட்டே வரமாட்டேங்குது. நான் லேட்சுக்கு சொன்னல ஆசிலேட் ஆகுதுன்னு, அதே மாதிரி எனக்கு இங்கே என்ன அப்படின்னா இதுதான் அவுட்புட்டுன்னு எனக்கு வரமாட்டேங்குது. ஸோ இதுதான் எனக்கு என்ன அப்படின்னா எஸ்ஆரோட ட்ராபேக்கு. புரியுதாமா, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. ஸோ இதை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் எனக்கு ஜேகே ஃப்ளிப்லாப். இப்போ ஜேகேயில் பாருங்கள், டயக்ராம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஜேஇ லெவலில் டயக்ராமே கொஷின் கேட்கலாம். 4 ஃப்ளிப்லாப், இதை சொல்ல விட்டுட்டேன் பாருங்கள், இதுதான் மெயின், இதை சொல்ல விட்டுட்டேன். ஸோ இப்போ என்ன பார்த்தோம், ஒரு ஃப்ளிப்லாப்பில் ஃபஸ்ட்டு ஃப்ளிப்லாப்பில் டயக்ராம் எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்தது லாஜிக்கல் டயக்ராம் எப்படி இருக்கும், இந்த டயக்ராம் வச்சு ட்ரூத் டேபிள் என்ன வரும் ஓகேங்களா. ஃபைனல் 1-1ல் தான் எல்லா ஸ்டேட்லையுமே ப்ராப்ளம் இருக்கும்ப்பா, எல்லா ஃப்ளிப்லாப்லையுமே. அதை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் அடுத்தடுத்த ஃப்ளிப்லாப் ஓகேவா. இந்த 1-1ங்கிற ஸ்டேட்டு மட்டும் என்னால் அவுட்புட் ஃபைன் பண்ணவே முடியாது ஓகேவா. அதனால அடுத்ததுக்கு போகிறோம். இது என்ன மேம், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனாக என்ன அப்படின்னா நம்ம லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் ஒன்று போட்டோம்ப்பா, ஞாபகம் இருக்குங்களா. எப்படி போட்டோம், கே மேப்பில் டெரைவ் பண்ணி எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்திருப்போம். அதே மாதிரி தான் 00011011. ஸோ இதுக்கு நீங்கள் கே மேப் போட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வரும் ஓகேங்களா. இது எப்படி அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொன்னல ஜேஇ லெவலில் கொஷின் வந்து டெஃபினட்டாக இங்கே இருக்கிறதே கேட்பாங்க.
எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன, அதே மாதிரி நான் 1-0ன்னு இன்புட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும், என்ன ஸ்டேட் வரும் அப்படின்னு ஜேஇ லெவலில் டேரெக்டாக கேட்பாங்க. ஓகேவா? ஏஇ லெவலில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இதை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஸோ நீ இந்த ட்ரூத் டேபிளை ஒவ்வொரு டைமும் செக் பண்ணாமல் இதையே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனல் அவுட்புட் அப்படிங்கிறது என்னது, எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் அவுட்புட்டுங்கிறது எனக்கு எப்படி வரும்னா எஸ்ஸு ப்ளஸ் ஆர் பார் கியூஎன். ஓகேங்களா? ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். காம்பினேஷன் சர்க்யூட்டில் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் ஒன்று ஃபைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது எப்படி வந்ததுன்னு கேட்காதீங்க. இந்த ட்ரூத் டேபிளை கே மேப் போட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ என்னோட எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டுங்கிறது எனக்கு எப்படி இருக்கும், நான் கொடுக்கக்கூடிய இன்புட் எஸ்ஸோட இன்புட்டு ப்ளஸ் நான் கொடுக்கக்கூடிய இன்புட்டோட இன்வர்ஷன், அதுதான் ஆர் பாரு, அப்புறம் எனக்கு வரக்கூடிய ப்ரெசன்ட் ஸ்டேட்டோட அவுட்புட், இதுதான் என்னோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இப்போ எஸ்ஆர்னா என்ன, அதோட ஈக்குவேஷன் என்ன, தென் அதோட ட்ராபேக் என்னங்கிறத பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது ஜேகேப்பா. இங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு ஜேகேவை எப்படி டிசைன் பண்ணுறாங்க, ஃபீட்பேக்கை பாருங்கள், மேலே கொண்டு வராங்க பாருங்கள். ஸோ டயக்ராமை பார்த்தாலே தெரியும், இங்கே இந்த ஒரு ஃபீட்பேக்கோடு முடித்தாங்க, பட் ஜேகேயில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு ஃபீட்பேக்கை கொண்டு வராங்க. ஓகே, ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஜேகேன்னு 2 இன்புட்டு, கிளாக் பல்ஸு, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூ பார். ஓகேங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரூத் டேபிள் ஏற்கனவே சொல்லிட்டேன். 0-0னா ஹோல்டிங் ஸ்டேட்டு, 0-1னா ரீசெட் ஸ்டேட்டு, 1-0னா 1 செட் ஸ்டேட்டு, இது எந்த சேஞ்சஸுமே இருக்காது. 1-1 அப்படின்னா உனக்கு இங்கேயும் உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே என்னால் ஃபைண்டே பண்ண முடியல, எஸ்ஆரில் என்னால் கண்டே பிடிக்க முடியல, ஏன்னா டக்குன்னு மாறுறதுனால என்னால் கண்டே பிடிக்க முடியல. பட் இங்கேயும் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இருக்குது, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மாறிடுது. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? இங்கே என்னால் ஃபைண்டே பண்ண முடியல, பட் இங்கே வருதே தவிர இதுதான் அவுட்புட்டுன்னு நம்ம எழுத போனோம்னா டக்குன்னு 0லேருந்து 1 மாறிடுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் டாகிள் ஸ்டேட். அப்போ நான் 1-1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா, எல்லாமே 1-1 கொடுத்தேன்னா எனக்கு கியூ பார், அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து என்ன வருதுன்னா, நான் என்ன இன்புட்டு, அதாவது ப்ரெசன்ட் ஸ்டேட்டோட அவுட்புட் 0ன்னு எடுக்கிறேன்னா எனக்கு 1ன்னு வருது, ஆனால் 1ங்கிறது எனக்கு கடைசி வரைக்கும் நிலையாக நிற்க மாட்டேங்குது. ஓகேவா? அது என்னவா மாறிடுது, டக்குன்னு 0வா மாறிடுது. அப்போ அது மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதுதான் எனக்கு ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ராபேக். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜேகேயில் மாஸ்டர் ஸ்லேவ்னு 2 வச்சுருப்பாங்கப்பா. ஓகேவா? இந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்காக இதோட நீங்கள் மாஸ்டர் ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப் இதில் கொடுக்கல. ஓகேவா? நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாஸ்டரு ஸ்லேவு ஃப்ளிப் ஃப்ளாப். அதை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதே இல்லை, அதிலே அந்த வார்த்தை இருக்குது. மாஸ்டர்னா என்ன, ஸ்லேவ்னா என்னப்பா? ஸ்லேவ்னா நம்ம தமிழில் அடிமைன்னு சொல்லுவாங்க, மாஸ்டருங்கிறது ஹெட்டு. ஓகேவா? அப்போ 2 மாடல் இருக்கும்ப்பா, இந்த மாதிரி 2 மாடல் இருக்கும். இதுதான் மாஸ்டரு, இதுதான் ஸ்லேவ். ஓகேங்களா? இது ஒரு கதை மாதிரி எடுத்துருப்போம். அதாவது ஸ்லேவுங்கிறது அடிமையா, ஸோ இதோட பெர்மிஷன் இல்லாமல் இது எதுவுமே பண்ணாது ஸ்லேவ். இங்கேருந்து அவுட்புட் வந்து நீ ப்ரொசீட் பண்ணுங்கிற பெர்மிஷனை மாஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஸ்லேவ் என்ன பண்ணும், ஒர்க் ஆகவே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஸ்லேவ் என்ன ஆகாதுன்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் ஏன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, அவுட்புட் ஸ்டேபிளாக வரல. ஸோ அதனால் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா மாஸ்டர் ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இதுதான் மீனிங். மாஸ்டர் சொன்னதுக்கப்புறம் ஸ்லேவ் ஒர்க் ஆகிறதுக்கு பேர் மாஸ்டர் ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எதுக்கு எது ஃபீட்பேக் எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. ட்ரூத் டேபிள் ஈஸியாக பைகாட் பண்ணலாம், அது விஷயம் இல்லை. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியும் கூட. எப்படின்னா நம்ம எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் இருக்குல்லப்பா, ஏபி பார் ப்ளஸ் ஏ பார் பி, ஏபி பார் ப்ளஸ் ஏ பார் பி. இது நான் கிளாஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன், ஏபி பார் ப்ளஸ் ஏ பார் பி. அப்போ உங்களுக்கு என்ன வரும், ஜே கியூ பார் ப்ளஸ் ஜே பார் கியூ, சாரி ஜே கியூ பார் ப்ளஸ் கே பார் கியூ. ஜஸ்ட்டு எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் நான். 2 இன்புட்டா, ஸோ அதனால் ஜே, இங்கே கே பாரு, இங்கே கியூ பார்னால் இங்கே வெறும் கியூ. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து கே மேப் போட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணிங்க அப்படின்னா, சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் ஓவர். அதுக்கு அடுத்தது நான் என்ன ஃப்ளிப் ஃப்ளாப் சொன்னேன், ஜேகே, அதுக்கு அடுத்தது டி, அதுக்கு அடுத்தது தான் டி. ஸோ டீங்கிறது வந்து எஸ்ஆருங்கிறது உங்களுக்கு செட்டு ரீசெட் ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்லுவாங்கப்பா. ஜேகேக்கு வந்து அவங்க ஜாக்கிங்கிற ஒரு நேம் சொல்லுவாங்க. டீக்கு வந்து டாகல் ஃப்ளிப் ஃப்ளாப்பு, டிங்கிறது டிலே ஃப்ளிப் ஃப்ளாப். டாகல் ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குல்ல, அது 2ஐயும் கம்பைன் பண்ணி ஒரே இன்புட்டாக கொடுக்கறதுக்கு பேர் டி ஃப்ளிப் ஃப்ளாப். அதனால தான் சொன்னேன் ஜேகேக்கு அடுத்து வந்தது டி. ஓகேவா?
ஸோ ஜேகேன்னு 2 இன்புட் கொடுத்துருப்போம், கிளாக் பல்ஸ் ஒன்று கொடுப்போம். அப்படி கொடுக்காம ஜேவையும் கேவையும் கம்பைன் பண்ணி டீன்னு ஒரே இன்புட்டாக இங்கே பாருங்கள் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்போ இதுக்கு உங்களுக்கு என்னப்பா, அப்போ நீங்கள் ட்ரூத் டேபிள் பைகாட் பண்ணணுமா? தேவையில்லைங்க. நான் என்ன இன்புட் கொடுக்குறேன், ஒரே ஒரு இன்புட் டீங்கிற ஒரு இன்புட் கொடுக்குறேன், கிளாக் பல்ஸுங்கிற ஒரே ஒரு இன்புட் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி எஸ்ஆருக்கு ஜேகேக்கெலாம் S6 ஜேகே 2 இன்புட், அப்போ 4 பாசிபிலிட்டி. என்னது 00 01 10 11. பட் இங்கே எனக்கு ஒரே ஒரு இன்புட் தானே. அப்போ T 0வாக இருந்தால் என்ன வரும், 1 இருந்தால் என்ன வரும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ ஜேகே ஃப்ளிப்லாப்பை கம்பைன் பண்ணி ஒரே இதுவாக கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்படி கொடுத்தனா இங்கேயும் எனக்கு என்ன ஆப்ரேஷன், எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் தான் வரும். ஓகேங்களா? அதாவது டி கியூ பாரு ப்ளஸ் டி பார் கியூ. ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு நீட்டாகவே கொடுத்துட்டாங்க எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் அப்படின்னு. அப்போ இங்கே என்ன நடக்கும், நான் முதல்ல கிளாக் பல்ஸு 0னே கொடுக்குறேன். ஸோ 0ன்னு கொடுத்தேன் அப்படின்னா நீ டீன்னு என்ன கொடுத்தாலுமே உனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் அவுட்புட்டே வராது, ப்ரீவியஸ் ஸ்டேட் அவுட்புட் தான் வரும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் வரும். இங்கே மட்டும் இல்லைப்பா, எந்த ஃப்ளிப்லாப்லையுமே நீ கிளாக் பல்ஸ்னு ஒன்று கொடுக்கலன்னா அவுட்புட்டுங்கிற ஒன்று வராது. ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் என்ன இருந்ததோ அதை தான் காமிச்சிட்ருக்கும். அதனால் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணுங்கிறதே தேவை கிடையாது. ஓகே, கிளாக் பல்ஸ் 1 கொடுக்கும்போது 0ன்னு கொடுத்தேன் அப்படின்னா, அம்மா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 0ன்னு கொடுத்தா ஹோல்டு ஸ்டேட் வரும், 1ன்னு கொடுத்தா டாகிள் ஸ்டேட். அதாவது நான் க்யூன்னு எனக்கு அவுட்புட் வருதுன்னா இங்கே க்யூ பார். ஸோ இதை ஈஸியாக நம்ம பைகாட் பண்ணிடலாம். 0ன்னு கொடுத்தா க்யூ வரும், 1 கொடுத்தா எனக்கு அப்படியே உல்ட்டா க்யூ பார் வரும். ஓகேங்களா? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எனக்கு எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் தான். ஓகே, ஏன்னா ஜேகேலேருந்து தானே நம்ம இதை கொண்டு வரோம். ஸோ அதனால் கிட்டத்தட்ட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தது டி. சரி மேம், இது என்ன மேம் அப்படின்னா, இங்கேயும் எனக்கு என்ன ஆகுது, டாகிள் ஸ்டேட் வருது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக டிலே ஃப்ளிப்லாப், நல்லா புரிஞ்சுக்கோ. அதாவது உடனே சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக டிலே வச்சு நம்ம கொடுக்குறோம். அதாவது இங்கே நம்ம இப்போ என்ன கொடுத்தோம், டி ஃப்ளிப்லாப்னா என்னது, டேரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது டி ஃப்ளிப்லாப். ஓகேவா? ஸோ இப்படி கொடுக்கும்போது உனக்கு அங்கே என்ன ஆகுது, அவுட்புட் அப்பையும் எனக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குங்கிறதுனால இங்கே டிலே அப்ளை பண்ணுறோம். டிலேனா என்னது, டிங்கிறது டிலே. ஸோ எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா நாட் கேட்டில் வச்சு நம்ம கொடுக்குறோம். இங்கே நான் என்ன, இப்போ இங்கே நான் 1ன்னு கொடுக்குறேன்னா இங்கே எனக்கு என்ன வரும், 0ன்னு வரும். ஸோ ரெண்டையுமே கம்பைன் பண்ணி 1ஆக கொடுக்காம ஒன்றை 1ன்னும் இன்னொன்று 0வும், இல்லை ஒன்று 0ன்னு கொடுத்தனா ஒன்று 1ன்னும், ஒட்டு மொத்தத்தில் டிலேங்கிறத இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். அப்போயாவது எனக்கு டாகிள் இல்லாமல் இருக்கான்னு. ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா டாகிள் இல்லாமல், ஆனால் என்ன கொடுக்குறனோ டியில் என்ன கொடுக்குறனோ அதே தான் வரும். இங்கே பாரு, 0ன்னு கொடுத்தா 0வே வரும், 1ன்னு கொடுத்தா 1ன்னு வரும், ஆனால் டிலே ஆகி வரும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிலே ஃப்ளிப்லாப். இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸி. ஸோ என்னோட நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட அவுட்புட் என்ன அப்படின்னா டிலே. ஓகேங்களாப்பா? ஸோ டி ஃப்ளிப்லாப்பும் ஜேகே ஃப்ளிப்லாப்பும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் மாதிரி வரும். ஓகேவா? ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி அப்படிங்கிற மாதிரி வரும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷனு. டி ஃப்ளிப்லாப் நான் என்ன கொடுக்குறோனோ அப்படியே வரும். ஸோ நீ இப்போ பைகாட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எஸ்ஆர் மட்டும்தான். அதுக்கு என்ன வரும், எஸ் ப்ளஸ் ஆர் பார் ப்ரெசன்ட் ஸ்டேட், ஆர் பார் ப்ரெசன்ட் ஸ்டேட். ஓகேங்களாப்பா? ஸோ இப்போ நான் என்ன முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு 4 ஃப்ளிப்லாப்பில் இருக்கக்கூடிய 4 ஃப்ளிப்லாப் பார்த்தாச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ளிப்லாப். நீங்கள் இப்போ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாலே, மேம் புக்கில் பார்த்தோம் மேம், நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்குது, அதோடு சேர்த்து எக்ஸைட்டேஷன் டேபிள்னு ஒன்று இருக்குது மேம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலாக எக்ஸைட்டேஷன் டேபிள் தான் இம்பார்ட்டனு, பட் இங்கே கொடுக்கவே இல்லையே, நீங்களும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிறதுனால நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? இங்கே இருக்குது பாருங்கள் எக்ஸைட்டேஷன் டேபிள், அது என்னங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ளிப்லாப். முதல்ல நான் என்ன சொல்லிட்டேன், 4 ஃப்ளிப்லாப்பை சொல்லிட்டேன். 4 ஃப்ளிப்லாப் சொல்லியாச்சு. இப்போ ஒரு ஃப்ளிப்லாப்லேருந்து அதர் எந்த ஃப்ளிப்லாப்புக்கு வேணாலும் நான் மாற்றுறதுனா நான் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு என்னப்பா, இப்போ எஸ்ஆர் ஃப்ளிப்லாப்பு இருக்குது, இங்கே பாரு எஸ்ஆர் ஃப்ளிப்லாப்பு இருக்குது. இதை நான் டிக்கு மாற்ற போகிறேன்னா எஸ்ஆருன்னு 2 இன்புட் கொடுக்குறேன்னா அதை நான் டிக்கு மாற்ற போகிறேன்னா எஸ்ஸை டியில் கொடுக்கணும், ஆரை டி பாரில் கொடுக்கணும். அப்படி கொடுத்தனா தான் எனக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கரெக்டாக வரும். அது அப்போ என்னவா தான் ஒர்க் ஆகும், எஸ்ஆர் ஃப்ளிப்லாப்பாக எனக்கு ஒர்க் ஆகும். சாரி, எஸ்ஆர் ஃப்ளிப்லாப்புங்கிறது எனக்கு டியாக கன்வெர்ட் பண்ணுறேன்னா டி ஃப்ளிப்லாப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இதை பைகாட் பண்ணிக்கோங்கம்மா. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ எஸ்ஆர் ஃப்ளிப்லாப்பை டியாக மாற்றணுன்னா நான் எஸ்ஸுங்கிற இன்புட்டை டியில் கொடுப்பேன், ஆறுங்கிற இன்புட்டை டி பாரில் கொடுப்பேன். அதுவே ஜேகேவாக இருந்தால் நான் எப்படி கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க, இன்புட்டை ஜே கியூ பார்னு கொடுக்கணும், ஆரை கே கியூன்னு கொடுக்கணும். ஓகே, டி ஃப்ளிப்லாப்பாக இருந்ததுன்னா அப்படியே உல்ட்டாவாக கொடுக்கணும். இல்லை அதே தான், ஆனால் உங்களுக்கு என்ன வரும்னா டி இங்கே ஜேகேங்கிறதுனால ஜே கியூ பாரு கே கியூன்னு வருமா, இங்கே வெறும் டி ஒரே ஒரு வேர்டு தானே, அதனால் டி கியூ பாரு டி கியூ, அவ்வளோதான்.
ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஆனால் இது ஒரு ஃப்ளிப்லாப்லேருந்து இன்னொரு ஃப்ளிப்லாப்க்கு கன்வர்ஷன் வந்து கேட்டாங்க அப்படின்னா இதை தான் கேட்பாங்க, இந்த பாக்ஸில் இருக்க தான் கேட்பாங்க, அதை தாண்டி கேட்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைட்டேஷன் டேபிள். எக்ஸைட்டேஷன் டேபிள்ங்கிறது என்னென்னா, இது வரைக்கும் நம்ம என்னப்பா பார்த்தோம், இது வரைக்கும் நான் என்ன இன்புட் கொடுக்குறேனோ அதுக்கு என்ன அவுட்புட் வருது, நான் இன்புட்டுன்னு கிளாக் பல்ஸோடு சேர்த்து என்ன கொடுக்குறேனோ, இப்போ 2 இன்புட்னா 4 பாசிபிலிட்டி கண்டிஷன், அப்படி நம்ம கண்டுபிடிச்சது ட்ரூத் டேபிள். காம்பினேஷன் சர்க்யூட் மாதிரி நம்ம கண்டுபிடிச்சது ட்ரூத் டேபிள். எக்ஸைட்டேஷன் டேபிள் அப்படிங்கிறது ரெஸ்பான்ஸ். கண்ட்ரோல் சிஸ்டமில் ரெஸ்பான்ஸுங்கிற ஒரு வேர்டு பார்ப்போமா, அப்படின்னா என்னென்னா அவுட்புட் 0 0ன்னு வருதுனாலே அதுக்கு எனக்கு இன்புட் என்னவா இருக்கும், அப்படியே உல்ட்டா. ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. இது ப்ரெசன்ட் ஸ்டேட்டு, இது நெக்ஸ்ட் ஸ்டேட். உங்கள் புக்கில் இதை ப்ரீவியஸ் ஸ்டேட்டு, இதை கரண்ட் ஸ்டேட்டுன்னு கொடுக்கலாம். ஒன்று தானேப்பா. நான் வந்து ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர்னு சொல்கிறேன், புக்கில் வந்து பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே மீனிங் தான், ஒரு லெவலுக்கு அடுத்த லெவல் நகர்றது. ஓகேவா. இப்போ QNங்கிறது நான் ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக சொல்கிறேன், QN+1ங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டேட். அப்போ நீ கிளாக் பல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரக்கூடிய அவுட்புட்டு ப்ரெசன்ட் ஸ்டேட்டு. ஓகே, சாரி, ஃபீட்பேக் கொடுக்காததுக்கு முன்னாடி என்ன கொடுக்குறனோ, இன்புட் கிளாக் பல்ஸோட கொடுக்குறனோ ஒரு அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா அது ப்ரெசன்ட் ஸ்டேட்டு. ஃபீட்பேக் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அவுட்புட் வருது அப்படின்னா அது நெக்ஸ்ட் ஸ்டேட். ஓகேவா. இது வரைக்கும் அப்படி தான் பார்த்தோம், இன்புட் கொடுப்போம், அவுட்புட் எடுப்போம். பட் இங்கே 0 0ன்னு எனக்கு அவுட்புட் வருது, ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் 0, நெக்ஸ்ட் ஸ்டேட்லேயும் எனக்கு 0 வருதுன்னா அப்போ SRல நான் என்ன இன்புட் கொடுத்துருப்பேன், JKல நான் என்ன இன்புட் கொடுத்துருப்பேன், Dயில் என்ன கொடுத்துருப்பேன், Tயில் என்ன கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த இதை வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, மேம் நீங்கள் போர்டில் வந்து செப்பரேட்டாக எக்ஸைட்டேஷன் டேபிள், ட்ரூத் டேபிளுக்கு அடுத்து எக்ஸைட்டேஷன் டேபிள் எழுதியிருந்தீங்க, அது எங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருந்தது, கிளியராகவும் புரிஞ்சிருந்தது. பட் எனக்கு மெட்டீரியலை கொடுத்துருக்கிறது புரியல மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் சொல்லியிருந்தேன், இல்லைப்பா நீங்கள் வீடியோஸை மட்டுமே பார்த்துக்கோங்க, அதில் இருக்கதான் இதில் இருக்குது, பட் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க விதம் உங்களுக்கு புரியாமல் இருக்குமே தவிர எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. உங்கள் புக்லேயும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எக்ஸைட்டேஷன் டேபிள் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே 4த்துக்கும் சேர்த்து காமனாக ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. அப்போ நான் அவுட்புட் 2 தானேப்பா எனக்கு, ப்ரெசன்ட் ஸ்டேட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்டு. அப்போ 2 அவுட்புட்னா எனக்கு 4 கண்டிஷன் வருமா, 0 0 0 1 1 0 1 1. ஸோ அப்போ அந்த 4 கண்டிஷனுக்கு எனக்கு ஒவ்வொரு ஃப்ளிப்லாப்பாக இருந்தால் இன்புட் என்ன வரும், ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய இன்புட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸைட்டேஷன் டேபிள். அப்போ SRல எனக்கு என்ன வரும், 0 0ன்னு இருந்ததுன்னா S வந்து 0 தான், ஆனால் R வந்து என்னால் சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன, 0வும் வரலாம் 1ம் வரலாம். 0 1னா நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ரீசெட் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளிப்லாப்புக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ T ஃப்ளிப்லாப்க்கு என்னப்பா சொன்னோம், Dக்கு டிலே ஃப்ளிப்லாப் சொன்னோமா, Dக்கு டிலே ஃப்ளிப்லாப்பு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் உள்ள தானே வரும். ஸோ இதையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம், புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. இங்கே பாரு, டிலேக்கு அப்படியே வரும்னு சொன்னேன், டிலே ஆகி வரும்னு சொன்னேன்னா அப்போ இங்கே 0னா இங்கே 0, இங்கே 1னா இங்கே 1, இங்கே 0னா இங்கே 0, இங்கே 1னா இங்கே 1. ஸோ டிலே ஆகி அப்படியே வரது டிலே ஃப்ளிப்லாப். T ஃப்ளிப்லாப்னா நான் என்ன சொன்னேன், XR ஆப்ரேஷன்னு சொன்னேன். என்ன XR ஆப்ரேஷன், TQ பார் ப்ளஸ் T பார் Q. ஸோ அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணி இந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம்ல, ரொம்ப ஈஸி தானே. ஸோ இதை நீங்கள் தனியாக கண்டுபிடிக்கணுங்கிறதே இல்லைல்ல, புரியுதுங்களாப்பா. ஸோ அப்போ எக்ஸைட்டேஷன் டேபிள்ங்கிறது நான் அவுட்புட் எனக்கு இந்த டேர்மில் வந்ததுன்னா எனக்கு ஒவ்வொரு ஃப்ளிப்லாப்போட இன்புட் நான் என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ். ஃப்ளிப்லாப்போட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னாலே ஸ்டோரேஜுங்கிற வேர்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா. ஏன்னா காம்பினேஷனில் நம்ம சம் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு காம்பினேஷன், பட் சீக்வென்ஷியல்ங்கிறது ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டோரேஜ் தான், மெமரி எலமெண்ட்டாக தான் ஒர்க் ஆகுது ஃப்ளிப்லாப். ஸோ இங்கேயே அதை தான் கொடுத்துருக்காங்க, டேட்டா ட்ரான்ஸ்ஃபரு, டேட்டா ஸ்டோரேஜு, அப்புறம் கன்வெர்ட்டர், இது எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸு, கவுண்டர்ஸு, ஸோ இதெல்லாமே பின்னாடி பார்ப்போம். அதனால தான் இந்த சப்ஜெக்டோட கண்டினியூவேஷனாக செமிகண்டக்டர் மெமரிஸும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு டெக்னிக்கல் எஸ்ஐக்கு அந்த டாபிக் கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்தது ரிஜிஸ்டர்ஸு, கவுண்டர்ஸ்லாமே வந்து வீடியோ லென்த்தியாக போகிறதுனால இதோட ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர்ஸு, ஷிஃப்ட் கவுண்டர்ஸு அதெல்லாமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன். இதுவும் புக்கில் இருக்கும், பட் ஷார்ட் அண்ட் நீட்டாக கொடுத்துருக்காங்களேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டாக இந்த கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா. அதாவது ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னேன்ல, ஸ்டேபிளாக அவுட்புட் வராமல் மாறி மாறி வர்றது. அது எதில் நடக்கும் அப்படின்னா எனக்கு JK ஃப்ளிப்லாப்பில் நடக்கும். ஓகேவா. அது எப்போ நடக்கும், என்ன கொஷின் கேட்பாங்கன்னா ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் எப்போ நடக்கும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இது 2 விஷயம் தான். அதனால தான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு புக்கில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அப்படின்னா ஜஸ்ட்டு எனக்கு JK ஃப்ளிப்லாப்பில் நடக்கும். அதாவது எனக்கு SRல ஃபெயிலியர் மாடல் SR,
அதுக்கப்புறம் தான் ஜேகே, அப்புறம் தானே மாஸ்டர் ஸ்லேவ் ஜேகேன்னு சொன்னேன். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்காது அப்படின்னா, பொதுவாகவே வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக அவுட்புட் வராது. ஓகே, அது எப்போ வராது அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டிஷன். அதாவது என்னோட ப்ரொபகேஷன் டிலே இருக்குது பாருங்கள், ஃப்ளிப்லாப்பில் கெட் பண்ணக்கூடிய ப்ரொபகேஷன் டிலே வந்து லெஸ் தென் நான் இங்கே அந்த ட்ரிகரிங் சொன்னல இந்த பல்சஸ் இதோட வித்தை விட எனக்கு அது கம்மியாக இருந்தது. இங்கே வந்து உங்களுக்கு வித்துன்னு கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, புக்கில் உங்களுக்கு டியூரேஷன்னு கொடுத்துருப்பாங்க, பல்ஸ் டியூரேஷன்னு கொடுத்துருப்பாங்க. ஒட்டுமொத்தத்தில் எல்லாமே ஒரே வார்த்தை தான். பல்ஸ் டியூரேஷனை விட ப்ரொபகேஷன் டிலே கம்மியாக இருந்ததுன்னா ரேசர் அண்ட் கண்டிஷன் அக்கர் ஆகும். அப்போ அதை ஓவர் கம் பண்ணணுன்னா என்ன ஆகணும், லெஸ் தென்கிற இடத்துல நான் என்ன பண்ணணும், கிரேட்டர் தென்னு மாற்றணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, அதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணக்கூடியது தான் மாஸ்டர் ஸ்லேவ் ஃப்ளிப்லாப். இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ இதுலேயே 3 கொஷின் வரும்பா. ரேசர் அண்ட் கண்டிஷன்னா என்ன, ரேசர் அண்ட் கண்டிஷன் எதனால் நடக்குது, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளிப்லாப் என்ன, இந்த 4 கொஷினும் இதிலே அடங்கிடுச்சு. ஓகேவா. ஸோ ரேசர் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, எனக்கு ஜே கேவோட வேல்யூ 1 இருக்கும்போது தானே எனக்கு என்ன ஆகுது, அவுட்புட் ஸ்டேபிள் இல்லாமல் டாகிள் ஸ்டேட் மாறி மாறி வந்துட்டுருக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு ப்ரொபகேஷன் டிலேவை தாண்டி பல்ஸ் டியூரேஷன் எனக்கு அதிகமாக போகும். இங்கே பாருங்கள், இப்படி போகும், இப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இப்படியே பல்ஸ் டியூரேஷன் எனக்கு அதிகமாகுது. ஓகேவா. ஸோ அதுவும் எப்போ ஜே அண்ட் கேவோட வேல்யூ 1ங்கிற அப்போ தானே நான் சொன்னேன் உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வராமல் டாகுல் ஆகுதுன்னு. ஸோ அப்படி வரும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, பல்ஸ் வித்தோட டியூரேஷன் அதிகமாகிறதுனால ரேசர் அண்ட் கண்டிஷன் அக்கர் ஆகுது. அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நான் வித் டியூரேஷனை வந்து கம்மி பண்ணணும். ஸோ கம்மி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மாஸ்டர் ஸ்லேவ் ஃப்ளிப்லாப் யூஸ் பண்ணுறேன். ஒரே இதோட இன்னொரு ஜாயினிங் மாதிரி ஒரு ஃப்ளிப்லாப் ஆட் பண்ணோம் அப்படிங்கும்போது மாஸ்டர் சொன்னதுக்கப்புறம் ஸ்லேவ் ஆனது ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ தான்ப்பா ப்ரொசீஜர். ஓகே. ஸோ இதோட கண்டினியூவேஷன் பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸு கவுண்டர்ஸ் ஒரு இது இருக்குமா, இது ஒரு டாபிக் இருக்குது. அதுக்கு அடுத்தது டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலி இருக்குது. ஐ திங்க் ஒரு வீடியோ இல்லைனா 2 வீடியோவில் நான் இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகேங்களா. ஆமாம், லாஜிக் ஃபேமிலி ஒரு டாபிக் இருக்குது. ஸோ 2 வீடியோவில் இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கு அடுத்தது டெக்னிக்கல் எஸ்ஐயில் அதோட யூனிட் 3யோட கண்டினியூவேஷனாக ஆப்பம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து அதுக்கு அடுத்தது நியூவாக ஆப்பம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் கிளாஸஸ் எடுத்து முடிக்கிறேன். ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாருமே வந்து குரூப்பில் வந்து நான் 1 by 1 லான்ச் பண்ணும்போது மெட்டீரியல் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறேன். ஆனால் பர்சனலாக என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, மேம் எல்லா மெட்டீரியலும் அமுச்சு விடுங்க மேம் அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் அதான் சொன்னேன், ஒவ்வொரு யூனிட் முடிக்க நான் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புகிறேன் அப்படின்னு. பட் அதுக்கும் மீறி பர்சனலாக கேட்குறீங்க. யார் எத்தனை பேர் கேட்டாலுமே ஒரே ரிப்ளை தான், கரண்ட்லி வி ஆர் நாட் ப்ரொவைடிங் மெட்டீரியல், அவ்வளோதான். ஓகேங்களா. ஏன்னா நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இங்கே நான் என்னோட கோர்ஸில் என்ன முடிக்கிறனோ அந்த ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு அமுச்சு விட்றேன்ப்பா, மெட்டீரியல் இதுதான் என்னோட சைடில் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஒரு யூனிட்டாக முடிக்க நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன்ப்பா. ஓகே, தேங்க்யூ.